உங்க மனசை நீங்க தப்பான ஆள் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு வருத்தப்படுறீங்க. அதை யாருக்கும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு சொந்தக்காரனா கடவுளா பார்த்து அனுப்புவாரு. நாமளே தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனசு நோக்கடிக்கிறோம். நீங்க உங்க பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எங்க அப்பா என்கிட்ட எப்பயும் சொல்லுவாரு, முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்க கூடாது, எதிர்காலத்தையும் நம்ம யோசிக்க கூடாது, இப்ப நடக்கிற விஷயத்த பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க மனசே உங்ககிட்ட இல்லன்னு தானே சொன்னீங்க? அது சுத்த போய். உங்களோட நல்ல மனசுனாலதான் நானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மனசை நீங்க தப்பான ஆள் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு வருத்தப்படுறீங்க. அதை யாருக்கும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு சொந்தக்காரனா கடவுளா பார்த்து அனுப்புவாரு. நாமளே தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனசு நோக்கடிக்கிறோம். நீங்க உங்க பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். எங்க அப்பா என்கிட்ட எப்பயும் சொல்லுவாரு, முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்க கூடாது, எதிர்காலத்தையும் நம்ம யோசிக்க கூடாது, இப்ப நடக்கிற விஷயத்த பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும்னு சொல்லுவாரு. அப்பதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க மனசே உங்ககிட்ட இல்லன்னு தானே சொன்னீங்க? அது சுத்த போய். உங்களோட நல்ல மனசுனாலதான் நானே உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்.